சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. லட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும்போது இந்த மாதிரி லட்டு சாப்பிட்டா அட்லீஸ்ட் முடி வளரும், ஸ்கின் நல்லா இருக்கும், நெயில்ஸ் நல்லா இருக்கும். பயோட்டின் சாப்பிட்றதுனால கண்டிப்பா ஹேர் ஃபாலை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். அதுதான் மெயின் திங். ஏன்னா முடி கொட்டிகிட்டே போச்சுன்னா ஒரு சைடில் நமக்கு ஒன்றுமே இருக்காது. டெய்லி ஒன் ஸ்மால் சைஸ் லட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு மாசத்துல கண்டிப்பா அந்த 1/4 இன்ச் அப்படின்றது 1/2 இன்ச் சின்ன சின்ன ஹேர்ஸ் வந்து வளர்ந்துட்டே வரும். ஹாய் ஹலோ சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அதாவது இந்த ஹேர் ஃபால், இந்த முடி கொட்டுது, முடி வளர மாட்டேங்குதுன்னு நிறைய கேள்வி இருக்கு சோஷியல் மீடியாலையும். யாரை பார்த்தாலும் இந்த பிரச்சனையா இருக்கு. ஸோ நம்ம மேம் கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் ஃபேஸ் பேக்ஸ் நிறைய பார்த்துருக்கோம், ஹேர் பவுடர்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய ஃபேஷியல் வீட்லயே எப்படி பண்ணலாம்லாம் நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு சிம்பிளா நம்ம வீட்லயே பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் சப்ளிமெண்ட் நம்ம பார்க்க போறோம். அதாவது வைரல் ஆயிட்டு வருது சோஷியல் மீடியாலாம். இந்த பர்டிகுலர் நேம் பயோட்டின் அப்படின்றது. கம்மிஸ் பார்க்குறோம், டேப்லெட்ஸ் பார்க்குறோம், டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் சஜஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு மேம் நம்ம வீட்லயே பண்ணிக்கிற மாதிரி ஆர்கானிக்கா ஒன்று சொல்லி கொடுக்க போறாங்க. என்ன மேம் பார்க்க போறோம்? பயோட்டின் லட்டு. பயோட்டின் லட்டு கேட்கவே செம்ம யம்மியா இருக்கு. குயிக்கா அதை எப்படி பண்றதுன்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கலாமா மேம்? டெய்லி சாப்பிடலாம். டெய்லி சாப்பிடலாம். எவ்வளோ நாளுக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க பண்ணி? இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் இருக்கும். சூப்பர். இப்போ இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம் மேம். இதுக்கு முதல்ல ரொம்ப தேவையானது என்னன்னா பாதாம். ஆல்மண்ட்ஸ் ரொம்ப நல்லது. இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் இ இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப மேஜரான ஒரு இன்க்ரீடியன்ட். ரெண்டாவதாக நம்ம யூஸ் பண்ணுறது பீனட்ஸ். இது வந்து ஜஸ்ட் பச்சை பீனட்ஸ். இது வறுக்கலை, இனிமேல் தான் நம்ம வறுக்க போகிறோம். இதில் வந்து அதிகமான புரோட்டீன் சத்து இருக்குது. ஸோ நம்ம முடிக்கு வேணுங்கிறது, நம்ம ஸ்கின்னுக்கு வேணுங்கிறது பயோட்டின் கூட இதில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸ்லையுமே பயோட்டின் இருக்கா? ஆமாம், இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாத்துலேயுமே பயோட்டின் இருக்குது. ஓ சூப்பர். ஆக்சுவலா வந்து பாதாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னும் போது இது ஊற வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இது நம்ம ஊற வச்சு பண்ண போறோமா, எப்படி பண்ண போறோமா? இது ஊற வைக்க போறது இல்ல. இது வந்து நம்ம லைட்டா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைக்க போறோம். ஓகே. சோ இதுலயும் நிறைய பயோட்டின் இருக்கு. ஓகே சூப்பர். அடுத்தது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ். இதுல வந்து பயோட்டின் அதிகமா இருக்கு. கூடவே ஜிங்க், செலீனியம் இதெல்லாம் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஒரு காம்பினேஷன்ல இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். விட்டமின் ஏ சத்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த இன்கிரிடியன்ட் ஃபிளாக்ஸ் சீட். இது நீங்க நிறைய இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிளாக்ஸ் சீட் வந்து ஹேஸ் அ வெரி நட்டி ஃப்ளேவர், ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து நிறையவே பயோட்டின் இருக்கு. அதனால இந்த லட்டுல நம்ம இதையும் சேர்த்துக்க போறோம். என்ன பச்சை கலர்ல இருக்குது, என்ன சீட்? இது வந்து பம்கின் சீட்ஸ். பம்கின் சீட்ஸ் அவ்வளோ நல்லது. விட்டமின் ஏ சத்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. பம்கின்ல இருக்கு, நமக்கு தெரியும். அதுலயே வந்து பயோட்டினும் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லா நட்ஸ்லயுமே இருக்கு பயோட்டின். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான நட்ஸ். நம்ம ஹேர் ஃபாலுக்கு, ஹேர் ரீக்ரோத். ஆமா. ஓகே சூப்பர். இதெல்லாம் வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்டா ஸ்வீட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. இதுல கொஞ்சம் வந்து வெல்லம் வச்சிருக்கேன். ஸோ ரிஃபைன்டு சுகர் ஆட் பண்ண போறது இல்லை, அன்ரிஃபைன்டு சுகர் தான். அந்த கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமா டேட்ஸ் இதுல சேர்த்துக்க போறோம். சூப்பர். அண்ட் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். ஓகே, ப்ராப்பர் லட்டு. ஆமாம், ப்ராப்பர் லட்டு. ஸோ நம்ம வந்து லட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும்போது இந்த மாதிரி லட்டு சாப்பிட்டா அட்லீஸ்ட் முடி வளரும், ஸ்கின் நல்லா இருக்கும், நெயில்ஸ் நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு லட்டு நம்ம சாப்பிட போகிறோம். சூப்பர். ஸோ இந்த லட்டுவோட பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் நீங்கள் நிறைய எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. பட் பயோட்டின் அப்படின்றது வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆயிடுச்சு. இது நம்ம வீட்லேயே பண்ணி வச்சுக்கிறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல் மேம்? கண்டிப்பாக. பிகாஸ் பயோட்டின் இஸ் அ பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின். அது வந்து B7 அப்படின்ற ஒரு இது விட்டமின். இது ஹேர் விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேருக்குன்னு தனியாக உள்ள விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால பயோட்டின் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஹேர் ஃபாலை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அதுதான் மெயின் திங். ஏன்னா முடி கொட்டிகிட்டே போச்சுன்னா ஒரு சைடில் நமக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால ஹேர் ஃபால் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆகும். ஹேர் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வளர்கிறதுக்கே வந்து இட் டேக்ஸ் அ லாங் டைம். 1 மந்த் ஆகும். ஸோ அந்த 1 மந்த்க்குள்ள பயோட்டின் சாப்பிடும்பொழுது நல்ல ரீக்ரோத்தை நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்போ இதோட ரிசல்ட் வந்துட்டு 1 மந்த் ஆகும். 1 மந்த் டெய்லி சாப்பிட்டாதான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியும். நல்லா தெரியும். ஓகே, டெய்லி ஒரு லட்டு, அது சின்ன லட்டுவாக கூட இருக்கலாம், பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ஒன் ஸ்மால் சைஸ் லட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு மாசத்துல
கண்டிப்பா அந்த 1/4 இன்ச் அப்படின்றது 1/2 இன்ச்சா அந்த கூட புதுசு வளரும். புதுசா சின்ன சின்ன ஹேர்ஸ் ஆமா, வளர்றது ஆமா. நம்மளுக்கு நியூ தெரியும். ஹேர்ஸ் வந்து வளர்ந்துட்டே வரும். பயோட்டின் லட்டுக்கு வேணுங்கிற நட்ஸ் அண்ட் சீட்ஸை இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ முதல்ல நம்ம வந்து பாதாமை ரோஸ்ட் பண்ணலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வரையில கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா ரோஸ்ட் பண்றதுனால என்ன மேம் பெனிஃபிட்ஸ்? ஆக்சுவலி அப்பதான் அது வந்து நல்ல பவுடர் ஆகும். ஸோ ஓகே. கிறிஸ்பியாகவும் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதனால லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். பியூட்டி இஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் அ பாட்டில், இட்ஸ் ஃப்ரம் த ஃபுட் அப்படின்றது அப்படிதான். நம்ம ஏன்னா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்மளுமே நிறைய ஃபேஸ் பேக், நிறைய எல்லாமே. அப்ளிகேட்டர், ஆயில்ஸ் அப்படிதான் ஆமா. பார்த்திருக்கோம். இன்டேக் எதுவுமே பார்த்தது இல்ல. இன்டேக் தான் ரொம்ப முக்கியம். ஆமா. அது சொல்லும்போது சில பேர் பிடிக்காது. பட் இந்த மாதிரி ஒரு டேஸ்டி இன்டேக்கா இருந்தா ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் சாப்பிடுவாங்க. இல்லையா? குழந்தைங்க கூட அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இதை அரைக்க போறோம். ஓகே. சோ இத அரைச்சதுக்கு அப்புறம் தான் இது போடணுமா மேம்? ஆமா, இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வெல்லம் ஆட் வெல்லமும். பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம வெல்லம், டேட்ஸ் எல்லாம் ஆட் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் சொல்லுங்க. ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த லட்டு பிடிக்கும் போது எப்படி மேம் ஈஸியா பிடிச்சிடலாமா, இல்ல கீ இல்ல ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு கிரீஸ் பண்ணிட்டு பிடிக்கணுமா மேம்? ஆக்சுவலி எதுவும் தேவையில்லை, பிகாஸ் இதுல வந்து அந்த டேட்ஸும் வெல்லமும் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம். ஓகே. ஒன்லி திங் கொஞ்சம் சூடா இருக்கும்போது பிடிச்சா ஈஸியா வரும். ஓகே. அப்படி கொஞ்சம் சூடு ஆறின பிறகு பிடிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி. ஏன்னா மில்க் எல்லாம் ஆட் பண்ணா அது சீக்கிரமா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஆமா. கீ ஆட் பண்ணா ஸ்டோர் பண்ணலாம். ஓகே. சூப்பர். அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய அழகுக்கும் அது ரொம்ப நல்லது, நம்மளுடைய So- ஹேருக்கும், ஸ்கின்க்கும், நெயில்ஸ்க்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பயோட்டின் லட்டு இல்லாம இது ஒரு பியூட்டி லட்டு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேஸ்வாக் சேனல்ல ஒரு பியூட்டி லட்டு ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். எக்ஸாக்ட்லி, Okay. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க கண்டிப்பா ஒன்று சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா இருக்கா? ஐ திங்க் நான் சாப்பிட்டதுலயே ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்தி, இந்த என்ன சொல்றது, ஆர்கானிக் ஐட்டம்லாம் வச்சு பண்ண ஒரு லட்டு, ஒரு நியூட்ரி பார் அதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. செம்ம டேஸ்டியா இருக்கு. நம்ம ஃபிளாக்ஸ் சீட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியா ஆமா, ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி சாப்பிடுற மாதிரி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. இந்த வெல்லம்லாம் போட்டா சம்டைம்ஸ் ஒரு மாதிரி திகட்டிடும், ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுக்கு பிடிக்காது. ஒயிட் சுகரோட அந்த ஃபிளேவர் நம்மளுக்கு தராது. ஆமா, ஆனா இது அப்படிலாம் இல்ல, டேட்ஸ் எல்லாம் போட்டதுனால ஒரு மாதிரி நல்லா சங்கியா சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு லட்டு இல்ல. டிஃபன் பாக்ஸ்ல கூட இதை ஒரு ஸ்நாக்கா வச்சு அனுப்பலாம். ஆமா, ஒரு லட்டு இல்ல 2 லட்டு கூட சாப்பிடலாம்னு ஆமா, நினைக்கிறேன். ஆமா. குட்டி லட்டுவா இருந்தா 2 சாப்பிடலாம், பெருசா இருந்தா 1 சாப்பிடலாம். சூப்பர். சோ பியூட்டி லட்டுவே வந்துட்டு டேஸ்டியாவும் பண்ண முடியும்னு எனக்கு நம்மளுக்கு மேம் காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் இந்த ஃபெமினின் ஹைஜீனுக்கு, இந்த மென்சுரல் சைக்கிள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பரா ரெகுலரைஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம லட்டுலாம் ஆமா, செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். ஆமா. பட் ஐ திங்க் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பியூட்டி கான்ஷியஸா ஒரு லட்டு நம்ம இன்னைக்கு பண்ணி அந்த காமிச்சிருக்கோம். காலத்துல எல்லாம் வந்து இதுதான் ஸ்நாக்கா இருக்கும். ஆமா. நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு லட்டு வச்சிருப்பாங்க, பெரிய லட்டுவா வச்சிருப்பாங்க. ஸோ அது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா இருக்கும், வேற எந்த ஸ்நாக்குமே தேவை இருக்காது. ஆமா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அந்த காலத்துல யூஸ் பண்ணது தான், நடுவுல நம்ம விட்டுட்டோம்.
இப்போ திருப்பி ரிவைவ் பண்ணுறோம். So, இனிமேல் எனக்கு முடி கொட்டுது என்ன பண்ணலாம், முடி வளரணும் என்ன பண்ணலாம்லாம் நீங்க கேட்கவே கூடாது. ஆமா. சூப்பரா நாங்க ஒரு லட்டு இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்கோம். எல்லாரும் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த ஏஜ் அப்படின்லாம் எந்த விதமான பேரியருமே இல்ல இந்த கிடையாது, லட்டுக்கு. கிடையாது. யார் யார் வேணாலும் வேணா சாப்பிடலாம். யார் வேணாலும் சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒன் மோர் திங் ஹர்ஷா, நம்ம வந்து இந்த பியூட்டி லட்டு பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கும் நம்ம காட்ட போறோம். ஸோ இதே மாதிரி ஒரு பயோட்டின் ஃபேஸ் பேக்கும் வந்துட்டு பயோட்டின் லட்டு மாதிரியே உங்க எல்லாருக்காகவும் கமிங் சூன். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.